மும்பை போலீஸ் வந்துட்டு வெற்றிகரமாக ஒரு 60 பேரை இந்தியர்களை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. நீங்களே விக்டிம் ஆகலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இது பார்த்து அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இங்கேருந்துலாம் தான் நிறைய பேர் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்களாம். ரெசிஸ்ட் பண்ணவங்களெல்லாம் வெட்டி அந்த மோயி நதியில் போட்டுருவாங்களாங்க. அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்களாம், ஓ அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்லேருந்து தான் வராங்க, அவங்க செத்த படமாக இருக்கும்ட்டு. மும்பை போலீஸ் போயிட்டு வீர தீரமாக ஒரு 60 பேரை மீட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. மீட் எடுத்தது அவங்க கிடையாதுங்க. மீட் எடுத்தது வணக்கம் இஸ்ரேல் ஜபசிங். இன்றைக்கி நியூஸ் ஐட்டத்தில் மும்பை போலீஸ் வந்துட்டு வெற்றிகரமாக ஒரு 60 பேரை இந்தியர்களை போய் ரெஸ்கியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. மியான்மார்லேருந்து அவங்கெல்லாம் ஆன்லைன் ஸ்கேம் அப்படின்னு ஒரு டிடென்ஷன் கேம்பில் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்துருந்துச்சு. ஆனால் இது சுத்த போய். மும்பை போலீஸ்லாம் ரெஸ்கியூலாம் பண்ணலை, போய் அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, அவ்வளோதான். சரி, தமிழ்நாட்டில் இருந்து ஏறக்குறைய 3000-லேருந்து 4000 பேர் தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் டூரிஸ்ட் விசாவில் போனாங்க. அவங்களாம் திரும்பியே வரலை. இந்தியாவில் மட்டும் ஏறக்குறைய 29,000 பேர். எப்போ ஒரு 1.5 வருஷம் பீரியட், ஜனவரி 2022 மே 2024 வரைக்கும் வெறும் இந்த டேட்டாவே என்ன சொல்லுதுன்னா 29,000 பேர் டூருக்கு போனாங்கங்க தாய்லாண்டுக்கு. ஆனால் இன்னும் திரும்பி வரலன்னு. 29,000 பேர் டூருக்கு போயிட்டு எப்படிங்க இவ்வளோ நாள் இருக்க முடியும்? டூரிஸ்ட் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? 1 வாரம் இருக்க முடியுமா? 2 வாரம் இருக்க முடியுமா? என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இது பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்கேம் போய்கிட்டு இருக்கு. நீங்களே விக்டிம் ஆகலாம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது பார்த்திங்க அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இங்கேருந்துலாம் தான் நிறைய பேர் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்களாம். இது எப்படி ஆரம்பிக்கும்னா, உங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு தாய்லாண்ட்லேருந்து, ஐடி ஜாபு, வியட்நாம், கம்போடியா இல்லை மலேசியா, ஏதோ ஒரு நல்ல நாடு பேரை போட்டு உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபார்மலாக இன்டர்வியூ ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதில் ஐடி ஜாபுக்கு உங்களுக்கு வேலையும் கொடுத்துருவாங்க. ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு அந்த லெட்டர்லாம், அப்பாயின்மெண்ட் லெட்டர். நீங்களும் சந்தோஷப்படுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டிக்கெட்டுக்கு காசு எடுக்கணும், நீங்களே கூட டிக்கெட் போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. உடனடியாக உங்களை ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துருவாங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஜாபுக்கு போகிறது. ஸோ நீங்கள்லாம் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மோஸ்ட்லி மற்றவங்களாம் அந்த ஆன்லைன் ஸ்கேமர்ஸ் தான். நீங்கள் சந்தோஷமாக ஃப்ளைட் ஏறுவீங்க. ஃப்ளைட் ஏறி இறங்கும்போதே உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க, நீங்கள் நல்லா பிஸ்னஸ் சூட்டில் இருக்கணும்னு. மோஸ்ட்லி நீங்கள் தாய்லாண்டில் தான் இறங்குவீங்க. ஏன்னா தாய்லாண்டில் பார்த்தீங்கன்னா விசா அண்ட் அரைவல் ஃபார் இண்டியன்ஸு. ஸோ அங்கே இறங்கின உடனே நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருங்க அந்த குரூப்லன்னுவாங்க. உடனே நீங்கள் பிஸ்னஸ் சூட்டோட நல்லா டைலாம் கட்டிக்கிட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுவீங்க. உடனடியாக வெளியில் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓ இவர் தான் வராரா அப்படின்னு சொல்லி உங்களை போய் ரிசீவ் பண்ணுவாங்க. உங்களை எடுத்த உடனே காரில் ரிசீவ் பண்ண உடனே உங்களுக்கும் பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும். அதற்கப்புறம் ஒரு 2 நாள் நீங்கள் வேனில் போய்கிட்டே இருப்பீங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போய் தாய்லாண்டோடைய பார்டருக்கு போயிடுவீங்கங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்னமோ ஏதோ நடக்குதுன்னு. ஆனால் உங்களால் இறங்க முடியாது. அதுக்கப்புறம் மோயி அப்படின்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதியில் ஒரு சின்ன போட்டில் உங்களை மாற்றி விடுவாங்களாங்க. மாற்றி விட்டதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை ஆரம்பிக்குது. பெரிய பெரிய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ். அந்த காம்பவுண்டில் போய் மாட்டிப்பீங்க. அதற்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 நாள் ஃப்ரீயாக விட்டுருவாங்களாம். அதற்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஆரம்பிக்கும். நீங்கள் பணம் சம்பாதிக்க தானே வந்தீங்க, பணத்தை சம்பாதிங்க, அப்போ தான் நீங்கள் போக முடியும். ஃபஸ்ட்டே உங்களுக்கே ஒரு ப்ரைஸ் கொடுத்துருவாங்களாம். அதாவது ஒரு 25 லட்சம், 50 லட்சம், 50 லட்சம் வீட்டில் அரேஞ்ச் பண்ண முடியும்னா நீ கிளம்பலாம், நான் நதிக்கு அந்த சைடு விட்டுறேன், இல்லைன்னா நீ சம்பாதிச்சு கொடுன்னு வாங்கலாம். நீங்கள் சம்பாதிக்க முடியலன்னா அடி, உதை, எலக்ட்ரிக் ஷாக். தமிழ்நாடு போலீஸே போன வருஷம் ஒரு ப்ரெஸ் நோட் கொடுத்துருந்தாங்க, எலக்ட்ரிக் ஷாக்லாம் கொடுக்குறாங்க, நிறைய தமிழர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. ஏற்குறைய நான் ஏற்கனவே சொன்னேன், 3000க்கும் மேற்பட்ட தமிழர்கள் திருச்சி, மதுரை, ஈரோடு, திருநெல்வேலி எல்லா இடத்துல இருந்தும் அங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே மிஸ்ஸிங்னு இங்கே ரிப்போர்ட் இருக்குது. எல்லாம் டூரிஸ்ட் விசாவில் போகிறது அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆண்கள், பெண்கள் ஏறக்குறைய 35% அங்கே இருக்கிறாங்களாம். பெண்களுக்கு ஒரு தனி காம்பவுண்டு, ஆண்களுக்கு தனி காம்பவுண்டு, சாப்பாடு ஓரளவு தருவாங்க. ஏறக்குறைய 18 மணி நேரம் வேலை செய்யணுமாங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருவாங்க. ஓகே, நீ இங்கிலீஷ் நல்லா பேசுகிற, நீ தமிழ் நல்லா பேசுகிற, நீ ஆண், நீ பெண், ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கண்ட்ரி வைஸ் அலோகேஷன் பண்ணிடுவாங்க. நீங்களே உங்கள் சொந்தக்காரை ஏமாற்றிக்கிட்டு இருப்பீங்க, ஏமாந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கவலையில் இருப்பீங்க. ஃபெடெக்ஸ் ஸ்கேம் அப்படின்வாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், 10 ஆன்லைன் ஸ்கேம்ஸ் ஹேப்பனிங் நவுன்னு. அந்த 10 ஸ்கேம் ஒன்றுது கொரியரு, ட்ராய் ஸ்கேம். உங்கள் ஃபோன் மிஸ்யூஸ் ஆகிடுச்சிங்க, அதனால் மும்பை போலீஸ்லேருந்து பண்ணுறோம். இந்த பண்ணுறதே நீங்களாக தான் இருப்பீங்கங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச அதுலேருந்து ரெஸ்கியூ ஆகிறவங்களாம் சொல்கிறாங்களாம், கவலையாக இருக்குங்கன்னு. பெண்களா 40லேருந்து 50 வயசு ஆள், சின்ன பசங்களெல்லாம் விட்டுரு, அவன்கிட்ட பணம் கிடையாது. 40லேருந்து 50 வயசு ஆள், அவன்கிட்ட பேச ஆரம்பி. அவன்கிட்ட வந்துட்டு நீ ஒரு லேர்னட் பர்சன் மாதிரி பேசணும். கொஞ்சம் கொஞ்சமாக பேசி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கேம், கொஞ்சம் பணத்தை வாங்கணுமாங்க. அது எப்படின்னா, நீ ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, சரியான ஷேரில் ஒன்று நான் இன்வெஸ்ட் பண்ணேன், அதனால எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னு ஆரம்பித்தோன்னே ஒரு பெண் சொல்கிறா. இவரும் ரொம்ப நாளாக பேசிட்டு இவர்கிட்ட நிறையா பணம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க போடுவாங்க. அதுக்கு அடுத்த லெவலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பித்து கடைசியில் தெருவில் நிறுத்திடுவாங்களங்க. ஸோ ஒருத்தர் இதை நான் என்னால் பண்ண முடியாதுன்னா அடி உதை எலக்ட்ரிக் ஷாக். ஓரளவு நல்லா பண்ணுறாங்க, கோஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் உண்டாங்க. நல்லா கோஆப்ரேட் பண்ணுறேன், இவ்வளோ இன்றைக்கி டார்கெட் இருக்கா, டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டியா, ஓகே நீ ஃப்ரீ. உள்ளே அந்த கேம்பஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ரா மாடர்னாக இருக்குமா, உள்ளே பார்த்திங்கன்னா தியேட்டர்ஸ் இருக்குமா, ரெஸ்டாரண்ட் இருக்குமா. ஸோ அங்கே நீங்கள் போய்க்கலாமா, ஃப்ரீ டைம் நிறையா இருக்குமா. ஆனால் டார்கெட்டை அச்சீவ் பண்ணலன்னா எலக்ட்ரிக் ஷாக் தானாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர், குறிப்பாக பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒழுங்காக டார்கெட் அச்சீவ் பண்ணலையா, சரி போர்னோகிராஃபி செக்ஷனுக்கு உங்களை மாற்றி விட்ருவோன்னு வாங்கலாம். அப்புறம் இவங்க போய் போர்னோகிராஃபியில் நடிக்கணுமா, அது மூலமாவது பணம் சம்பாதின்னு ஒவ்வொருத்தருக்கும் 1 கோடி 2 கோடின்னு ஒரு டார்கெட் வச்சுருவாங்களாம். அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெளியில் வர முடியாதான். அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு 1 வருஷம் எடுக்கலாமாம், 2 வருஷம் எடுக்கலாமா. அதுவும் நீங்கள் ரொம்ப நல்லா அச்சீவ் பண்ணிங்கனாலும் பிரச்சனையா, அதுக்கப்புறம் உங்களை வெளியில் அனுப்ப மாட்டாங்களாம். ஒரு சிலர் ரெசிஸ்ட் பண்ணவங்களெல்லாம் வெட்டி அந்த மோயி நதியில் போட்டுருவாங்களாங்க. அந்த பக்கத்தில் உள்ள கிராமத்து ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்களாம், ஓ அந்த ஸ்கேம் காம்பவுண்ட்லேருந்து தான் வராங்க, அந்த செத்த படமாக இருக்கும்ன்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு நெட்வொர்க் போய்கிட்டு இருக்காம். மியான்மர், தாய்லாந்து, கம்போடியா இந்த மாதிரி இடத்துலலாம். இது எப்படி ஆரம்பிச்சதான்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய இல்லீகல் கேசினோஸ், இல்லீகல் கேம்பிளிங் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குமா. ஆனால் கோவிட் வந்ததுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு வர மக்கள் குறைஞ்சிட்டாங்களாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் லாக்டவுன். அப்போ தான் இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, சரி நம்ம ஏன் இந்த மாதிரி இல்லீகல் ஆன்லைன் ஸ்கேம்ஸை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிருக்காங்க. பேரலாக பார்த்தீங்கன்னா மியான்மரில் அந்த டைமில் தான் இராணுவ ஆட்சி வந்துடுது. ஸோ இராணுவத்துக்கும் நிறைய பணம் தேவைப்படுது, அங்கே உள்ள நிறைய கொரில்லா குரூப்ஸ்க்கும் நிறைய பணம் தேவைப்படுது. அதனால் இந்த மாதிரி ஸ்கேம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதே இந்த மாதிரி இல்லீகல் கொரில்லா குரூப்ஸு இல்லைன்னா இராணுவ குரூப்பு. ஸோ இதற்கு ஒரு காலத்தில் மிகப்பெரிய சப்போர்ட் எங்கேருந்து வந்துச்சுன்னா சைனீஸ் கேங்ஸ்டர்ஸ்லேருந்து. சைனீஸ் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஆனால் இது பார்த்திங்கன்னா சைனாவுடைய எல்லை பகுதி, மியான்மராக இருக்கட்டும், தாய்லாண்டாக இருக்கட்டும். ஸோ இந்த சைனீஸ் கேங்ஸ்டர்ஸோடைய சப்போர்ட்டோட தான் இவங்க இந்த டிடென்ஷன் கேம்ப்ஸ் எல்லாம் வச்சுருந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ஒரு சில ஃபண்டில் கட்டிங் போகுமா, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் கட்டிங் போகும். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வருடத்துலேருந்து மாற ஆரம்பிச்சுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நியூஸ் ஐட்டம் சொன்னேன்ல, மும்பை போலீஸ் போயிட்டு வீர தீரமாக ஒரு 60 பேரை மீட் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு. மீட் எடுத்தது அவங்க கிடையாதுங்க, மீட் எடுத்தது சைனீஸ் ஆர்மி தான். சைனீஸ் ஃபோர்ஸ் தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. ஏன் சைனீஸ் ஃபோர்ஸ் திடீர்னு ரெஸ்கியூ பண்ணாங்க? கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா, அதாவது 3-4 வருஷமாக இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸில் பணம் இழக்கிறது சைனீஸு, அமெரிக்கன்ஸு, இந்தியன்ஸு, ஆஃப்ரிக்கன்ஸ், உலகம் முழுவதும் நிறைய பேர் பணம் இழந்துக்கிட்டு இருக்காங்க. சைனாலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பணம் இழந்துக்கிட்டு இருக்காங்களாம். ஆனாலும் பார்த்திங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட்டு பெரிய ஆக்ஷன் எடுக்கலையாம். ஆனால் இந்த ஜனவரி மாதம் என்ன நடந்திருக்குன்னா, வாங் ஜிங் அப்படின்னு சைனாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய நடிகருங்க, 22 வயசு தான், ரொம்ப பாப்புலர் ஆக்டர். அவரை ஏங்க நீங்கள் ஏன் எங்ககிட்டேருந்து ஒரு ஷூட்டிங்காக வரக்கூடாது, நல்ல லொக்கேஷன்லாம் இருக்குது வாங்கன்னு சொல்லி டிக்கெட்டும் அனுப்பிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவர் நிராகரிச்சிருக்காரு, இல்லைங்க நான் தாய்லாண்டுக்கெலாம் ஷூட்டிங்லாம் வரமாட்டேன்னு. இல்லைங்க இந்த ஸ்கிரிப்டெல்லாம் பாருங்கள், சூப்பரான ஸ்கிரிப்டு, நீங்கள் நடித்தா நல்லா இருக்கணுன்னே. சரி பரவாயில்லையே, நம்மளுக்கு வெளிநாட்டில் இருந்ததுலாம் ஆஃபர் வருதே, பரவாயில்லன்ட்டு இவரும் ஃப்ளைட் ஏறி தாய்லாண்டில் இறங்கியிருக்காங்க. இறங்கின உடனே இவர் அழகாக ஒரு நல்ல காரில் கூப்பிட்டு போயிருக்காங்கங்க. அதோட 2 நாள் ட்ராவலாங்க.
அருமையான லொக்கேஷனாக இருக்க, நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்ஸாக இருக்கன்னு இவரும் சந்தோஷமாக போய்கிட்டே இருந்திருக்காருங்க. 2 நாளைக்கு அப்புறம் அந்த மோயி நதி, அதுதான் மியான்மாருக்கும் தாய்லாண்டுக்கும் நடுவில் இருக்குது. அந்த நதி கரை வந்தோடனே வாங்க அந்த சைட் போகலான்னொன்னே அவர் கேட்டிருக்காரு. இல்லைங்களேங்க, தாய்லாண்டில் தானுங்க ஷூட்டிங் அப்படின்னு. அப்புறம் தான் அவருக்கு பொறி தட்டியிருக்கு, ஏதோ நம்மளை வச்சு பண்ணுறாங்கன்னு. அதற்கப்புறம் கன் பாயிண்டில் அவரை அந்த சைடு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இதற்கப்புறம் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டு சைனாலேருந்து, ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே இருந்திருக்காரு நல்ல நல்ல ஷூட்டிங் ஸ்பாட்லாம். அதற்கப்புறம் அது உடனடியாக சைனீஸ் அத்தாரிட்டி எம்பசி மற்ற எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்க, பெருசாக ஆக்ஷன் இல்லையா. உடனடியாக அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக இறங்கி இந்த மாதிரி ஆக்டர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டு அவரை கடத்திட்டாங்க, யாரும் எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னொன்னே சைனீஸ் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேக்லாஷ் ஆங்க. மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணுமே, இந்த மாதிரி ஆக்டரை கடத்திட்டாங்களான்னு. பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டரையே கடத்தி அவருக்கு கடைசியில் ஒரு மொட்டை வேற போட்டு அவர் ஆன்லைன் ஸ்கேமில் இறக்கியிருக்காங்க. இந்த சைனாவில் சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பேக்லாஷ் வந்தோடனே கவர்மெண்ட் உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க தாய்லாந்து கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பண்ணக்கூடாது, எப்படி எங்கள் ஆக்டர் இந்த மாதிரி நிறைய சைனீஸ் நேஷ்னல்ஸ் வேறு ஏற்கனவே கடத்தி வச்சுருக்கீங்க, அதெல்லாம் ஏற்கனவே பேச்சுவார்த்தை இருந்திருக்கு, ஆனால் ரொம்ப ஆக்டிவ் ஸ்டெப் எடுக்கல போல். இதற்கு அப்புறம் இந்த ஆக்டர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பயங்கர ப்ரெஷர் கொடுத்தோன்னே தாய்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லை பகுதியில் இருந்து தான் கரண்ட் சப்ளை போகுமா பர்மா பார்டர்னாலும். ஸோ கரண்ட் சப்ளை ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நெட்டு கனெக்ஷன்லாம் எடுத்து விட்ருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலான் மஸ்கோடைய ஸ்டார்லிங்கை யூஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு அங்கே இன்னும் ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேம்ஸை. இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா இந்த ஜனவரி ஃபெப்ரவரிங்க. அதுக்கப்புறம் சரி, பவர் கட் சப்ளை கட் பண்ணனால டீசலை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, டீசலும் தாய்லாந்து சைட்லேருந்து போகக்கூடாதுன்னு டீசலையும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் மியான்மார் மிலிட்ரியோடையும் நிறைய பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவரை விடுவிச்சிட்டாங்க, யாரை, இந்த ஆக்டரை. அதற்கப்புறம் தான் சைனீஸ் ஃபோர்ஸு மியான்மார்லேருந்து கொஞ்சம் தாய்லாந்து 3 பேரும் சேர்ந்து நிறைய பேரை, பலாயிரம் பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்கங்க. ஸோ அந்த ரெஸ்கியூ பண்ணவங்க தான் இப்போ மும்பை போலீஸ் கூப்பிட்டு வந்தவங்கங்க. நம்ம மும்பை போலீஸ் ஒன்றும் போய் அந்த காம்பவுண்ட்லலாம் போய் கூப்பிட்டு வரல. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, கூப்பிட்டு வந்தது 60. அங்கே இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 பேர்கிட்ட இருக்கிறாங்களாம். இது வந்து வெறும் ரெஸ்கியூ ஆனது. அது இல்லாமல் நிறைய பேர் இன்னும் பல காம்பவுண்ட்ஸில் இருக்கிறாங்களாம். இந்த ரெஸ்கியூ பண்ண ஆளுங்களையும் நதிக்கரைக்கு இந்த சைடு தாய்லாந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம்னா, அவங்க அந்த சைடு வந்துட்டால் தாய்லாண்டோடைய ரெஃப்யூஜி ஆயிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு எம்பசி முடிவு எடுக்கணும். அந்தந்த நாட்டு எம்பசி கிளியர் கட்டாக எங்களுக்கு சொல்லிட்டா நாங்கள் கூட்டிகிட்டு இந்த சைடு வருவோம், அதற்கப்புறம் நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும். நிறைய எம்பசிஸ் நம்ம நாடு உட்பட பெரிய ஆக்டிவ் ஸ்டெப் இன்ன வரைக்கும் எடுக்கலையாம். என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, இல்லையே அவங்களே ஒரு கிரிமினல்ஸ் தானேன்னு. ஆனால் அவங்க கிரிமினல்ஸ் கிடையாது, அவங்க விக்டிம்ஸு. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு ஐடி ஜாப் கிடச்சிருச்சு சிங்கப்பூரில், மலேசியாவில், தாய்லாண்டுன்னு சந்தோஷமாக வீட்டில் அம்மா அப்பா கிட்ட சொல்லிவிட்டு கிளம்புனவங்க அங்கே போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவங்க ஆன்லைன் ஸ்கேமில் ஈடுபட்டார்கள், டவுட்டு கிடையாது. ஆனால் அது வேணும்னா பண்ணி அவங்களா பணம் எடுத்தாங்க. அவங்கள அடித்து உதைத்து எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து வேலை வாங்கியிருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டும் கொஞ்சம் மனசாட்சியோடு நடக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நதி கரையில் உட்கார வச்சுருக்காங்களாம், அதை டென்ட்டில். ரொம்ப அதை சாப்பாட்டுக்கு பிரச்சனை, நிறைய நோய் பரவுதாம். அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள முகத்தை கூட காமிக்க முடியல, எல்லாம் இது மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பயம். காரணம் என்னென்னா, அவங்க ஃபேஸ் தெரிஞ்சு அவங்க ஏதாவது ஒரு ஆன்லைன் ஸ்கேமில் யாரையாவது ஏமாற்றிருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களாம் ஊரில் இருப்பாங்களா, அவங்கள போய் கொண்டுறக்கூடாதுல்ல. அதனால் பயங்கரமாக பயந்து கிடக்கிறாங்க, ஐடென்டிட்டியும் சொல்ல முடியல. ஸோ இவங்களெல்லாம் எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்து ரெஸ்கியூ பண்ணணும். சைனா பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக ஏரோப்ளேன்லாம் அனுப்பிச்சு சைனீஸ் நேஷ்னல்ஸ் எல்லாம் இவாக்குவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட்டு பெருசாக ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தயவு செய்து ஒன்று, அந்த 10 ஸ்கேம் என்னென்னு ஆன்கோயிங் ஸ்கேம்னு பார்க்காதவங்க தயவுசெய்து பாருங்கள், இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். பார்த்தவங்க உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சு மலேசியாவில், சிங்கப்பூரில், தாய்லாண்டில் ஐடி ஜாப்பு, மாதம் 1.5 லட்சம் சம்பளம்னு சந்தோஷமாக கிளம்பிடாதீங்க. ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுங்கள். ஒரு கம்பெனியிலேருந்து வேலை வருதுன்னா அந்த நாட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டூரிஸ்ட் விசாவில் உங்களை கூப்பிட மாட்டாங்கங்க, ஒர்க் விசாவாக இருக்கணும்.
இன்னொன்று, அந்த கம்பெனி இருந்துச்சுன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் போங்க. திடீர்னு ஆப்பிள் கம்பெனி தாய்லாண்ட்லேருந்து கூப்பிட்றாங்கன்னு நீங்கள் பாட்டுக்கு உண்மையான ஆப்பிளுடைய ஒரிஜினல் கம்பெனியோடைய வெப்சைட் இருக்குல்ல, அங்கே ஏதோ ஒரு நம்பர் இருக்குல்ல, அதை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு ஆஃபர் வந்திருக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு பயந்துட்டு ஐயோ ஆப்பிள் கம்பெனியில் கூப்பிட்டா அவங்க கோச்சிப்பாங்க, நம்ம வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு. அது மாதிரிலாம் நடக்காது. ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு போங்க. நிறைய பேர் குறிப்பாக இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இந்த ஆன்லைன் ஸ்கேம் சென்டர்ஸ்க்கு ஏமாந்து போய் அங்கே போய் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் அங்கே அடிமைகளாக கிடக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன டேட்டாவை மறந்துடாதீங்க. வெறும் 1.5 வருஷத்தில் 29,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் டூரிஸ்ட் விசாவில் போயிட்டு திரும்பி வராமல் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஏதாவது இந்த மாதிரி ஜாப் ஆஃபர் வந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணாமல் போகாதீங்க. அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் நிறைய எஃபர்ட்ஸ் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு சிலரை இந்த சைனீஸ் போஸ்ட்டு ரெஸ்கியூ பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள முதல்ல கூட்டிகிட்டு வர வழியை பார்க்கணும். இந்த பியூரோக்ராட்டிக் ஹேர்டில்ஸில் அவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது இல்லாமல் ஒரு சிலரை தான் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் இந்த மாதிரி ஸ்கேம் காம்பவுண்டில் அந்த ஏரியாவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவங்களெல்லாம் திருப்பி எப்படி கொண்டு வரதுன்னு. அதில் பார்த்திங்கன்னா சில ஆயிரம் தமிழர்கள். ஸோ நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்டும் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப வேண்டும். ஸோ எத்தனையோ பேர் பாவம் வேலை கிடச்சிருச்சின்னு சந்தோஷமாக அங்கே போய் கடைசியில் மாட்டிக்கிட்டு சித்திரவதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் திருப்பி கொண்டு வர வேண்டியது நம்ம கவர்மெண்ட்டோடைய கடமை. அது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜாப் ஆஃபர்ஸ் இந்த மாதிரி கண்ட்ரியிலேருந்து வந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணாமல் தயவுசெய்து அங்கே போகாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபேக் ஜாப் ஆஃபர் வந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோலையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.